புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. அவரு சொன்னாரு, இன்னார் இவரு இப்பேற்பட்டவர் தான், இப்படித்தான் அப்படின்னு சும்மா சொன்னாரு. ஆனா பாருங்க, அப்படி போற போக்குல ஒரு பேச்சுக்காக சொன்னதை உண்மையாக்கி இருக்காருன்னா பாத்துக்கோங்க. அதுவும் என்ன மாதிரி உண்மையாக்கி இருக்காரு, கொஞ்சம் கூட பாருங்க பேமா சூசோ இல்லாம உண்மையாக்கி இருக்காரு. அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். நான் யார் தெரியுமா? சாரி, நாங்க யார் தெரியுமா? கூட்டமா இருக்காங்க இல்லைங்களா ஒட்டுமொத்தமா. நாங்க யார் தெரியுமா? நாங்க யாருன்னு காட்டுறதுக்கு நேரம் வந்துடுச்சு. எந்த நேரங்க? எம்சிசி மட்டும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அதுக்கப்புறம் பாருங்க நாங்க யாருன்னு காட்டுறோம். 1972 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி அவர் செய்த அந்த சூறாவளி பிரச்சாரத்தையும் தாண்டி பாருங்க, யாருமே செய்யாத உலக மகா சூறாவளி பிரச்சாரத்தை எங்க தலைவர் எப்படி மேற்கொள்ள போகிறார் பாருங்கன்ட்டு சவால்லாம் விட்டாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வரட்டும், திமுகவுக்கு எந்த ஒரு பாவனும் இல்லாம போயிடும். என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அன்னைய நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு. அதோட ஓவர். அப்போ தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்போது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்க பாப்பீங்க. இவங்க தானே சொன்னாங்க, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் மட்டும் உள்ள வந்துச்சுன்னா திமுகவுக்கு பவரே இல்லாம போயிடும், எங்க சூறாவளி பிரச்சாரத்தோட பவரை என்னன்னு காட்டுறோம்னு சொல்லி இவங்க தானே சொன்னாங்க. ஆனா பாருங்க, தினமும் புலம்புறாங்க, பொங்கி பொங்கல் வச்சு கதறி பதறாங்க. ஐயா, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஐயா, ஏன் கொடுக்க மாட்டாங்க? திமுக எங்களோட பிரச்சாரத்தை முடக்கத்துக்கு சதி பண்றாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு பவர் இல்லாம போயிடும் நீங்க தானப்பா சொன்னீங்க. ஆமா சொன்னோம். ஐயா, அது போன வாரம், அது வேற வாயி. ஆனா பாருங்க இந்த வாரம் இது நார வாயி. கண்டிப்பா 3 வேளை சாப்பிடுற மாதிரி தினமும் பாருங்க 30 வேளை அழுதுனே இருக்கிறாங்க. ஐயோ, எங்க பிரச்சாரத்தை திமுக சதி பண்ணி முடக்கிறாங்களேன்னு. தேர்தல் விதிமுறைகள் உள்ள வந்ததற்கு பிறகு, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகாரத்தின் கீழ் எல்லாம் வந்ததற்கு பிறகு, இதுல திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஆளும் அரசாங்கத்துக்கும் என்ன வேலை? தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலங்களில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்துடும். பிறகு தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்தின் கீழ் தான் அனைத்தும் இயங்கும். ஒரு கட்சி பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுப்பதற்கும் அனுமதி நிராகரிக்கப்படுவதற்கும் அதிகாரம் அனைத்தும் தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது. ஆனா பாருங்க, கொஞ்சம் பேமா சூசோ இல்லாம எம்சிசி உள்ள வந்ததற்கு பிறகும் கூட திமுகன்னு தினமும் 30 வேளை அழுது புலம்பி பொங்கல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி தினமும் திமுக என்று புலம்பி கொண்டிருக்கும் இதே வாய் தான் எங்க தலைவர் மனு கொடுத்துட்டாரு. அந்த மனு எஃபெக்ட் என்ன மாதிரி யாருக்கு தெரியுங்களா? நாங்க ஏன் சொல்லணும்? இன்னைக்கு வரும்போதே நேத்து மனு கொடுத்தோம். தலைவருடைய மனுக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. டிஜிபி மாத்திட்டாங்க. இன்னைக்கு இப்ப டிஜிபி மாத்திட்டாங்க. நேர்மையான அரசு இருக்கும் பொழுது நம்மளுடைய தலைவரோட பிரச்சாரத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னுமேட்டு அவரை நிப்பாட்ட முடியாது. மக்களுடைய எழுச்சி, கோடான எழுச்சி இனிமேட்டு பார்க்க போறாங்க. சொன்னாரா? டிஜிபியை மாத்திட்டாங்க, இதுக்கு பிறகு பாருங்க எங்களோட பிரச்சாரத்தோட பவர் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லிட்டு இப்ப பாருங்க, ஐயோ பிரச்சாரத்தை முடக்கிறாங்களே, 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் நாங்க டைம் கேட்டா எங்களுக்கு 1 மணி நேரம் தான் ஒதுக்குறாங்களே. இதுக்கு காரணம் யாருங்க? கமிஷனர். சென்னை மாநகர கமிஷனர் தான் வேணும்னே வாண்டடா பர்பஸா தளபதியோட பிரச்சாரத்தை முடக்கத்துக்கு சதி பண்றாரு. என்னப்பா 3 தினங்களுக்கு முன்பாக தானே சொன்னீங்க எங்க தலைவர் மனு கொடுத்துட்டாரு, அந்த மனுவோட பவர் டிஜிபியை மாத்திட்டாங்க, அப்புறம் பாருங்க எங்க பிரச்சாரத்தோட பவர் வேல்யூ அப்படின்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. இப்ப 3 தினங்கள் கழித்து மறுபடியும் இப்ப கமிஷனர் கிட்ட வந்து நிக்கிறீங்க. டிஜிபி பவர் பெருசா, கமிஷனர் பவர் பெருசா? அது வேற ஒண்ணும் இல்ல. விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே விஜயிலிருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற அனைத்து கூட்டமும் ஒட்டுமொத்தமா அடுத்தவங்க மேல பழிய போட்டு பொழப்ப ஓட்டுறதே பாருங்க அவங்க பொழப்பா போச்சு. இப்ப இந்த திமுகவுடைய சூழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா? எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு? அதே பொழப்பு வரிசையில் தான் பாருங்க இந்த பொழப்பையும் ஓட்டி நிற்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நாங்க கேட்கறது 4 இருந்து 6 மணி நேரம், 1 மணி நேரம் தான் எங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன் 1 மணி நேரம் போதாதா? 1 மணி நேரம் எப்படிங்க போதும்? எப்படி? ஏன் என்ன பண்ண போறீங்க 1 மணி நேரத்துல? 1 மணி நேரத்தை மீறி அப்படியே சொற்பொழிவு ஆத்தி தள்ளுற போறாரா விஜய்? பேச போறது 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ, 10 நிமிஷமோ. அந்த 10 நிமிஷம் கூட கூட்டத்தை நிமிர்ந்து பார்த்து பேச போறது இல்ல. மண்டபத்தில் எழுதி கொடுத்த அந்த பேப்பர்ல தான் அப்படியே ஒட்டுமொத்தமான கண்ணை வைத்து கொண்டு பேசினுக்கு போறாரு. அப்படி பேசுற அவருக்கு 10 நிமிஷம் போதாதா? சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல மண்டபத்தில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பார்த்து வாந்தி எடுக்கிறவருக்கு 10 நிமிஷம் போதாதா? அந்த 10 நிமிஷத்துக்கு மேல அப்படி என்னதான் வாந்தி எடுக்க போறாரு?
பேச ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் திமுக 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 திமுகன்னு திட்டி தீக்க போறாரு. வர வழியில அப்படியே ஒரு 50 நிமிஷம் எல்லாரையும் பார்த்துட்டு வந்து எந்த இடத்துல பேச போறீங்களோ அனுமதி வாங்குறீங்களோ அந்த இடத்துல நின்று 10 நிமிஷம் திமுகவை திட்டி தீக்கிறதுக்கு போதாது அவங்களுக்கு 1 மணி நேரம் மொத்தமா. துணை முதல்வரான உதயநிதி அவர்கள் கூட ஒரு தொகுதிக்கு போறாரு பிரச்சாரம் பண்றதுக்கு. 1/2 மணி நேரம் தான், 30 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்களா, அந்த டைம் போதாதா? கண்டிப்பா போதாது. ஏன் தெரியுங்களா? அதுவும் எதுக்கு போதாதுன்னு சொல்றாங்க தெரியுங்களா? திமுகவை திட்டத்துக்காக 10 நிமிஷம் அவருக்கு போதும், அது அதிகப்படியானது அவருக்கு. ஆனால் வர வழியில செட்டப் பண்ற கூட்டம் வரணும் இல்லைங்களா? 3000 டூ வீலர் எடுத்துட்டு விஜயோட வண்டியை ஃபாலோ பண்ணணும். விஜயோட வாகனத்தை சுத்தி லெஃப்ட் ரைட்டு பேக்கு ஃப்ரண்ட் எல்லா இடத்துலும் தான் அப்படியே மொத்தமா ஈசல் கூட்டம் மாதிரி செட்டப் பண்ணி வச்ச கூட்டம் வந்து சேரணும் இல்லைங்களா? மொத்தமா அசம்பல் ஆகிறதுக்கு எப்படிங்க 1 மணி நேரம் போதும்? முறையாக பிரச்சாரம் செய்யற கட்சிக்கு அந்த கட்சியோட தலைவர் வண்டிக்கு மேல ஏறி நின்றுட்டு அங்க நிக்கிறவங்களை பார்த்து கையசைத்து கொண்டே அப்படியே போறவங்களுக்கு போதும். இவங்க யாருங்க? செட்டப் மன்னர்கள். இவங்க செட்டப் பண்ணி வச்சுக்கிற கூட்டம் ஆங்காங்கே இருந்து வேற தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு இவங்க எந்த இடத்துல பிரச்சாரம் பண்றாங்களோ அந்த தொகுதிக்கு வந்து சேருவதற்கு 1 மணி நேரம் போதாது. விஜய் வாகனத்தை சுற்றி தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை போல பில்டு பண்றதுக்கு கண்டிப்பாக இவர்களுக்கு 1 மணி நேரம் போதாது. அதனால தான் பாருங்க, நீங்க கேட்குற இடத்துல அதிகப்படியான நேரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முக்கியமான இடத்துல நீங்க கேட்குறீங்க. 1 மணி நேரம் வேணா உங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்ன உடனே பிரச்சாரத்தை ரத்து பண்ணிடுறாங்க. தேர்தல் ஆணையமோ காவல்துறையோ ரத்து பண்ணல, இவங்களா தான் பாருங்க இந்த நேரம் எங்களுக்கு போதாதுன்னு ரத்து பண்ணிடுறாங்க. கேளுங்க, ஏங்க என்னங்க இது, என்ன பேசுறீங்க நீங்க? உதயநிதி அவர்கள் போறாரு, 1/2 மணி நேரத்தில் பிரச்சாரம் மட்டும் வராருன்னு சொன்னா அவங்க ஏற்கனவே காசு கொடுத்து செட்டப் பண்ணி நிக்க வச்சுக்கிற கூட்டத்துக்கு மத்தியில பாருங்க பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து பேசிட்டு போயிடாருங்க. செட்டப் பண்ற கூட்டத்துக்கு 1/2 மணி நேரம் போதும். ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது, எங்க தலைவருக்கு தளபதிக்கு அப்படி கிடையாது. தன்னிச்சையாக கூடுகின்ற இயற்கையான ஆர்கானிக் கிரௌடு. ஸோ செட்டப் பண்ணி நிக்க வைக்கிற செட்டப்பான கூட்டத்துக்கு வேணா 1 மணி நேரம் இல்லை, 1/2 மணி நேரம் கூட போதும். ஆனா எங்க விஜயை பார்ப்பதற்காக கூடுகின்ற ஆர்கானிக்கான கூட்டம் அதிகமாக தான் கூடும், தன்னிச்சையாகத்தான் கூடுவாங்க, அதிகமாகத்தான் வரும். அந்த கிரௌடை பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் பத்தாது. அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு. காவல்துறை எதுவுமே செய்யறது இல்ல. உங்களுக்கு பொறாம, காசு கொடுத்து கூட்டா கூட உங்களுக்கு வரமாட்டாங்க கூட்டம். ஆனா விஜய்க்கு மட்டும் தன்னிச்சையாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு பொறாமன்ட்டு இந்த பொறாம ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுவும் எப்படிங்க, வேமா சூசோ இல்லாம டிவில உட்காந்துக்கிட்டு. கூட்டத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து கூப்பிடுறாங்க. சோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் காசு கொடுத்து நிக்க வச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சதும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா வருது. சோ தன்னெழுச்சியா வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க மக்கள் வந்து சக்தி வந்துச்சு, இவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. சோ இவர் வந்து வளர விடக்கூடாது, பரப்புரைக்கே வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன முறையில வந்து முட்டுக்கட்டை போட முடியுமோ அது அந்த முறையில வந்து அவங்க ஆர்கானிக் கிரௌடு. இந்த ஆர்கானிக் கிரௌடு அப்படின்னு சொல்லும் போதுதான், தானா சேர்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லும் போதுதான் விஜய் படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ ஒரு பாட்டோ ரிலீஸ் பண்ணா அந்த பாட்டுக்கே முறையான கூட்டம் வந்து பார்க்காது. அதையே பாருங்க, இவங்களால ஆர்கானிக்கா அந்த வியூஸை சேர்க்க முடியாது. காசு கொடுத்து பூஸ்டப் பண்ணி தான் பாருங்க வியூஸை கூட்டுறாங்க. சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ற விஜய் படத்தோட ட்ரெய்லர் டீசர் சாங்குக்கே பாருங்க ஆர்கானிக் வியூஸை இவங்களால கொண்டு வர முடியல. காசு கொடுத்து விளம்பரப்படுத்தி செயற்கையான வியூஸை உருவாக்குறாங்க. ஆனா பாருங்க, விஜய் வந்தார்னா, ரோடுக்கு வந்தார்னா அவரை பார்க்கறதுக்கு ஆர்கானிக்கா தன்னிச்சையாக கூட்டமா அலை மோதுற அளவுக்கு கூட்டம் கூடுது அப்படின்றாங்க, வேமா சூசோ இல்லாம. சரி, விஜய்க்கு தன்னிச்சையாக தான் கூட்டம் கூடுகிறது, மற்ற கட்சிகள்லாம் காசு கொடுத்து தான் கூட்டத்தை செட்டப் பண்றாங்கன்னு இந்த தற்குறி கூட்டம், இந்த இடத்துல தற்குறின்னு சொல்வதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். இந்த தற்குறி கூட்டம் சொல்றது உண்மைன்னு எடுத்துப்போமே. விஜய்க்கு தன்னிச்சையாகத்தான் கூட்டம் கூடுகிறது, அதனால தான் மூஞ்சி முகரெல்லாம் தெரியாத அளவுக்கு எல்லாரும் உடச்சிக்கின்னு உசுரை பறி கொடுத்துக்கின்னு எல்லாரையும் ஏறி மிதிச்சு கொலை பண்ணிட்டு போற இதே மாதிரி ஒரு செட்டப் கூட்டத்தை காசு கொடுத்து கூட்ட முடியாதா? சரி, காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி காசு செலவு பண்றதுதான் பண்றாங்க. இன்னும் அதிகப்படியான காசை செலவு பண்ணி 3000 டூ வீலர்னாப்பா 30,000 டூ வீலர் எடுத்துக்கின்னு சிஎம் எங்க போறாரோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பிரச்சார சமயத்துல உதயநிதி அவர்கள் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் 35,000 டூ வீலர் எடுத்துன்னு போங்க. கூட்டம் தன்னிச்சையாக கூடுவதை போல பில்டப் பண்ணுங்க. போற வர பப்ளிக் எல்லாருக்கும் தொல்லை கொடுத்து டிராபிக்கை ஜாம் பண்ணுங்க. முன்னாடி நிக்கிறது மீடியா வண்டியோ அல்லது போலீஸ் வண்டியோ எதையுமே கண்டுக்காதீங்க. எதையுமே கண்டுக்காம உதயநிதி அவர்களோ அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ பிரச்சார சமயத்தில் அவரது முகத்தை பார்ப்பதற்காக அவர் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போற அந்த வெறியில முன்னாடி இருக்கிற வண்டி மேல விட்டு உங்க மூஞ்சி முகரையோ அல்லது கை காலையோ ஒச்சிக்கங்க. உதயநிதி அவர்கள் ரோட்ல வரும்போது அவரோட பிரச்சார வாகனம் நகராம எல்லாம் அப்படியே நின்று பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து டிராபிக் எல்லாம் நிறுத்தி மணிக்கணக்கில் டிராபிக் ஜாம் ஆகிற மாதிரி கூட்டத்தை கூட்டுவாங்க. எதிர்க்க நிக்கிறவங்க யாரையுமே பார்க்காதீங்க. முக்கியமா பாருங்க, உசுரா மதிக்காதீங்க. உதயநிதியையோ அல்லது முதல்வர் அவர்களையோ ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு வெறியின் காரணமாக அப்படியே பார்த்துக்கினே முன்னாடி நிற்கிறவங்களை ஏறி மிதிச்சு கழுத்து எலும்பெல்லாம் உடச்சிட்டு போடுங்க. அப்புறம் செருப்பு, காலில் செருப்பு இருக்கக்கூடாது, எல்லா தரையில் தான் இருக்கணும்.
அப்படியே உதயநிதி வந்த உடனே அப்படியே வெறி, அவரை பார்க்கன்ற ஒரு வெறியின் காரணமாக வெறித்தனமா ஓடி வந்து காலில் இருக்கிற செருப்பெல்லாம் தரையில விட்டுட்டு ஏதோ ஒரு போர்க்களமோ அல்லது கலவரமோ நடந்ததை போன்ற அந்த இடம் காட்சி அளிக்க வேண்டும். இங்க ஒரு கட்சியோட பிரச்சாரம் தான் நடக்குதா அல்லது வன்முறை ஏதாவது வெடிக்குதான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்குண்டான அந்த பிரச்சாரத்தை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படணும். அந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கன்ட்டு காசு கொடுத்து செட்டப் பண்ண முடியாதா? இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பாருங்க விஜய் கூட்டத்தில் நடந்துருக்குது. காலில் இருக்க வேண்டிய செருப்பு தரையில் தான் இருக்கும். முன்னாடி இருக்கிறவங்களை ஏறி மிதிச்சு கழுத்தெலும்ப உடைப்பாங்க. போலீஸ் வண்டி மேல எடுத்துட்டு போயிட்டு விழுவாங்க. மீடியா வண்டியில முட்டி மோதின்னு மண்டையெல்லாம் உடச்சு நிற்பாங்க. சொல்லி வைத்ததை போல விஜய் எங்க போனாலும் நூல் பிடிச்ச மாதிரி ஒரு 3000 டூ வீலர் விஜய் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. போற வழியில தான் பாருங்க பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து பொதுமக்களோட பாதையும் சேர்த்து வழிமறிச்சு எல்லா டிராபிக்கையும் ஜாம் பண்ணி அக்கிரமணியாயும் செய்வாங்க. இதுக்கு பேர் பிரச்சாரமா? இதுக்கு பேர் ஆர்கானிக் கிரௌடா? இதுக்கு பேர் தன்னேர்ச்சியாக கூடுகின்ற கூட்டமா? ஒழுங்கற்ற, ஒழுக்கமற்ற, கட்டுப்பாடற்ற, முறையில்லாத தற்கொலை கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூடுகின்ற கூட்டத்தை பார்த்துட்டு தான் கூட்டுகின்ற கூட்டத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி பிலிம் காட்டுறதுக்காக, பில்டப் பண்றதுக்காக, பூஸ்டப் பண்றதுக்காக காசு செலவு பண்ணி காசு கொடுத்து செட்டப் பண்ண முடியாதா? அதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல இந்த மாதிரி பிலிம் காட்டினா ஒட்டு மொத்தமா பொதுமக்கள்னு சொல்லக்கூடிய அந்த பொதுவான மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு சிஎம் அவர்கள் வாக்கிங் போற அந்த சமயத்தில் இருந்தே பாருங்க அந்த பிரச்சாரத்துல மக்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. அவர் என்ன பண்றாருங்க? நியாயமான முறையில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுதான் முறையாக செய்வாங்க. இல்லைங்க, சிஎம் வரும்போதே அவர் வராத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல தான் வாக்கிங் போறான்றதை தெரிஞ்சுக்கின்னு கூட்டம் கூட்டிட்டாங்க. எப்படி கூட்டினாங்க? தானாக சேர்ற கூட்டங்க. நான் செட்டப் பண்ணி கூடுற கூட்டமா? தன்னெழுச்சியாக ஆர்கானிக்கா கூடுகின்ற கூட்டம். பாருங்க, அவர் வெளியே வர முடியல. அவ்வளவு கிரௌடு தாங்க முடியல. பாப்பா கூட்டம் அலமோதர கூட்டம்ட்டு சிஎம் வரத்துக்கு முன்னாடியே கூட்டத்தை செட்டப் பண்ணி வைக்க முடியாதா? மறுபடியும் சொல்றான், அதெல்லாம் ஒரு பொழப்பா? நியாயமாக மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு போறதுன்னா இப்படி. சரி, விஜய் இந்த மாதிரி வருவாரா ரோட்டுக்கு? தினமும் வாக்கிங் போயிட்டு மக்கள் சந்திப்பு நடத்தி பிரச்சாரம் பண்ண வேண்டியதுன்னு பண்ணுவார். எப்படி தெரியுங்களா? இந்த நேரத்துல, இந்த சமயத்துல 5:30 மணிக்கு 6 மணிக்குள்ள விஜய் வாக்கிங் வருவார் அப்படின்ட்டு சொல்லி ஒரு 10 தொகுதி கூட்டத்தை மொத்தமா கூட்டிட்டு வந்து செட்டப் பண்ணி விஜய் வெளியே வர முடியலங்க. வாக்கிங் போறேன்ட்டு வந்தாரு. ஆனா பாருங்க, அவரை வெளியே விட முடியாத அளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காம கூடி போச்சு. இதுக்கு தான் பாருங்க விஜய் வெளியே பயப்படுறாரு. இவங்களே தான் 10 தொகுதிகளில் உள்ள தற்கொலை கூட்டத்தை கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தி இவங்க தான் செட்டப் பண்றாங்க. செட்டப் பண்ணிட்டு ஐயோ விஜய் வெளியே வர முடியாதபடி கூட்டம் கூடிச்சே. இதுதான் விஜய் வெளியே வரத்துக்கு பயப்படுறாரு. இப்ப தெரியுதுங்களா ஏன் விஜய் வெளியே வர மாட்டாருன்னு? இவங்களே பாருங்க பெருமை பேசிப்பாங்க. 10 தொகுதிகளில் உள்ள விஜயோட ரசிக தற்கொலை கூட்டத்தை கொண்டு வந்து விஜய் பிரச்சாரம் செய்யற ஒரே இடத்துல நிறுத்தி எவ்வளவு கூட்டம் இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு வேணா பிலிம் காட்டலாம். ஆனா பாருங்க, காட்டுற பிலிம் எல்லாம் ஓட்டா மாறுமா? ஒரு விஜயோட ரசிகர் விஜய் நடிச்ச படத்தை 10 தடவை இல்ல 100 தடவை இல்ல 1000 வாட்டி கூட பார்க்கலாம். ஆனா பாருங்க, ஒரு ரசிகன் விஜய்க்கு ஒரு வாட்டி தான் ஓட்டு போட முடியும். 10 தொகுதிகளில் உள்ள ரசிகர்களை கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தி டம்ப் பண்ணி கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டலாம். ஆனா பாருங்க, அவங்க எல்லாம் எல்லாரும் எல்லா தொகுதிக்கும் வந்து ஓட்டு போட முடியுமா? முடியாது. ஒருவர் ஒரு ஓட்டு தான் போட முடியும். விஜய் பிரச்சாரம் பண்ற 10 இடம் இல்ல, 100 இடம் இல்ல, 200 இடத்துல கூட பாருங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போயிட்டு நிக்கலாம். ஆனா பாருங்க, நிக்கிறவங்க எல்லாரும் 10 ஓட்டு போட முடியாது இல்லைங்களா? எங்க தலைவர் விஜய் எந்த இடத்துக்கு போனாலும் தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து தான் வைத்தறிச்சல் காரணமாக பிரச்சாரத்தை முடக்கத்துக்கு சதி பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? சரி, யார் தடை பண்றாங்க? நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். யாருங்க? மீடியா கண்டுபிடிக்கணுமா? பப்ளிக்கா வந்து மீடியால ஒரு எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு யாரு முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு சொல்லிட்டு மீடியா பீப்பிள் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். மீடியா பீப்பிள் தான். இப்ப புரியுதுங்களா? லாஜிக் இல்லாம எங்களை சொல்லாதீங்கப்பா, தற்குறின்ட்டு லாஜிக்கோ எங்களை சொல்லுங்கன்ட்டு விஜய் சொன்னாரே. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு. இதுதான்ப்பா அந்த லாஜிக்கு. போற எல்லா இடத்துலயும் அந்த கட்சியோட தலைவன் விஜய்ல இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே அடிக்கு மேல அடி வாங்குறாங்க இல்லைங்களா? இதுதான்ப்பா அந்த லாஜிக். எங்க தலைவரோட பிரச்சாரத்தை முடக்கிறது யாருன்ட்டு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், மீடியா தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்ன அதே ஸ்பாட்ல தான் பாருங்க முடக்கத்துக்கு காரணம் திமுக. உங்களை முடக்கிறது, தடுக்கிறது, உங்களை வெளியோட வாபஸ் வாங்க வைக்கிறாங்கன்றீங்கல்ல, அது யாரு மேடம்? மேம் யாருன்னா அதாவது ஆளுங்கட்சி தான், வேற யாரு? தேர்தல் ஆணைய கண்ட்ரோல்ல தானே இப்ப இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, முத்தி போச்சு.
தலைவன்ல இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமா தற்கூரி கூட்டத்துக்கு முத்தி போச்சு. திமுக திமுக திமுகன்னு புலம்பி 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 நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்தையும் பாருங்க, திமுகன்ற ஒரு கட்சி பேர் ஊறி போச்சு. விஜய்க்கு தும்மல் வரும்போது கூட ஹச்சின்னு தும்ப மாட்டாரு, திமுகன்னு தும்புற அளவுக்கு முத்தி போச்சு அவருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் திமுக ஆட்சியே இல்லாத இடத்துக்கு புதுச்சேரிக்கு போனா கூட அங்கேயும் போயிட்டு திமுக திமுக திமுக. அவ்வளவு ஏங்க, இப்போ எடப்பாடி தொகுதியில் நிக்கிற தாவேக்காவோட வேட்பாளர் மனு 2 பேர் மனுவும் பாருங்க நிராகரிக்கப்பட்டிருக்கு. கத்தல எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 2 பேரோட மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதற்கு பின்னணியில் தேர்தல் ஆணையம், பிஸ்கேஜேபி கட்சி, அதிமுக, எடப்பாடி பழனிசாமியோட சதி இருக்கு. இவங்க எல்லாரும் கூட்டணி வைத்துக் கொண்டு கூட்டு சதி செய்துதான் எடப்பாடி தொகுதியில் நிக்கிற எங்க டிவிக்கோட 2 வேட்பாளர்கள் மனுவை ஏதோ குளறுபடி பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் யார் தெரியுமா, ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் 2 இடத்துல நிற்பேன். ஒன்று திருச்சி கிழக்கில் நிற்கிறேன், இன்னொன்று பெரம்பூர்ல நிற்கிறேன். உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் ஏதாவது இருந்ததுன்னா என்னோட திருச்சி வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பெரம்பூர் வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ணி பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா லாஜிக்கே இல்லாமல் எங்கள் கட்சியோட வேட்பாளர் மனுவெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாதீங்க, செட்டப் பண்ணி அப்படின்ட்டு கத்துங்க, கதறுங்க, பொங்குங்க, பொங்கல் வைங்க. நீங்க 24 மணி நேரமும் யாரை திட்டிருக்கிறீங்களோ திமுக திமுக திமுக, அந்த திமுக விஜயும் விஜய் கட்சியையும் கண்டுக்கவே இல்லை. நீ எக்கேடு வேணா கெட்டு போப்பா, நீ எந்த தொகுதியில வேணா நின்றுட்டு போப்பா, எங்களுக்கு என்னப்பா வந்ததுன்ட்டு போற போக்குல தட்டி விட்டுட்டு போயினே இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, விஜய் தான் 24 மணி நேரமும் திமுக திமுக திமுகன்னு புலம்புறாரு. அந்த புலம்புல கொஞ்சம் ஒரு ஓரமா கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கத்துங்க, எடப்பாடியோட தொகுதியில வேணும்னே இந்த மாதிரி எங்க வேட்பாளர் மனுவை ரிஜெக்ட் பண்ணிக்காங்கன்ட்டு பொங்குங்க. எப்படிங்க பொங்குவாங்க? எஜமான விசுவாசம், எஜமானருக்கு அடிமைத்தனமாக இருக்கிற அந்த அடிமையில நம்பர் 1 நீயா நானான்னு காட்டுறதுல இவர்களுக்குள்ள போட்டி. அந்த போட்டியில யாரு ஜெயிச்சு இந்த அடிமை நம்பர் 1 அப்படின்ற ஒரு கப்பை வாங்குறதுல இவங்களுக்கு பெரிய போட்டா போட்டி நடக்குதுங்க. அப்படி இருக்கும்போது எஜமான் கட்சியை எப்படிங்க விமர்சனம் பண்ணுவாங்க? அதனால தான் பாருங்க, வேட்பாளர் மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து கப் சிப் சிப் கப். எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது போலவே வேற ஏதாவது ஒரு தொகுதியில ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னன்னு கத்திருப்பாங்க, கதறியிருப்பாங்க. ஐயோ, டிவிகே கட்சியோட வெற்றியை இப்பவே பார்த்து பயந்துட்டாங்க. அதெல்லாம் திமுக சரி பண்ணி ஒண்ணுமே இல்லாத நல்லா இருக்கிற வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு இந்நேரம் கதறிட்டு இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா கதறிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு கதறுவதற்கு டைம் கிடைக்கல. எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து டைம் கிடைக்கல. ஏன் டைம் கிடைக்கலன்னு சொன்னா, நிறைய கட் அவுட் பண்ணணுங்க. விஜய் மாதிரியே இருக்கிற நிறைய பேரை டூப்புக்கு தேடி டூப் போட்டு விஜய்க்கு மேக்கப் போடுற மாதிரி அவருக்கும் விஜய் மாதிரியே மேக்கப் போட்டு ஜீப்ல ஏற்றி அனுப்பணும். வேட்பாளர்களோடு பாட்டில் வீசினீங்களா? யாரு பாட்டில் வீசுறது பாக்குறீங்களா? நாங்க யாருன்னு காட்டுறோம். ரோடுக்கு வந்தேன், வேஷ்டியை மடிச்சு கட்டினேன், அவ்வளவுதான், நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா, பாக்கறேன் பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டார் இல்லைங்களா கொளத்தூர் பாபு அவர்கள். அவர் தான் பாருங்க தெரிஞ்சுக்கிறாரு. எப்படியும் பாருங்க, விஜய் வரமாட்டாரு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பனையூர்ல தூங்குவாரு. சரி, நம்ம ஏன் நேரத்தை வீணடிக்கணும்? ஏப்பா, விஜய் மாதிரியே ஒருத்தரை பிடிச்சி கூட்டிட்டு வந்து விஜய்க்கு மேக்கப் போடுற மாதிரியே போட்டு விஜய் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த துண்டெல்லாம் கழுத்துல மாட்டி ஜீப்புக்கு மேல ஏத்துங்க, டூப் போடுங்க விஜய்க்கு. சினிமால டூப் போடுற மாதிரி ரியலா டூப் போடுங்க, ஏத்துங்க அந்த டூப் விஜய், காட்டுங்க கைய, கேளுங்க ஓட்டு, போங்க பிரச்சாரத்துக்கு. போறாரு கொளத்தூர் பாபு, விஜய் மாதிரியே ஒருத்தரை டூப்புக்கு ஆளை பிடிச்சி விஜய் ட்ரெஸ் அப்படியே மாட்டி விட்டு விஜய்க்கு போடுற அதே மேக்கப்பை போட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு விஜய் மாதிரியே ஒரு டூப்பை கூட்டிட்டு போயினுக்காரு ஓட்டு கேட்டுக்கினே. சரி, டூப்புக்கு விஜய் மாதிரியே இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி டூப் போட்டு மேக்கப்லாம் விஜய் மாதிரியே பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஓட்டு கேட்டா போட்டுருவாங்களா? போடுவாங்க. என்ன 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிக்கிறாரு, இந்த விஜய் முகம் தான் நிக்குதுன்ற ஒரு ஞாபகத்தை வச்சுக்கினே வேட்பாளர்கள் எல்லாருக்கும் ஓட்டு போடுங்கன்னு விஜய் தானே கேட்கிறாரு. அப்ப விஜய் வந்தான்னா விஜய்க்கு பதிலாக விஜயோட டூப் வந்தான்னா எங்களுக்கு தேவை விஜயோட மூஞ்சி. அந்த மூஞ்சி இருந்தா தாராளமா பாருங்க ஓட்டு எடுத்து கொட்டிடுறோம். அந்த நினைப்போடு தான் பாருங்க விஜய் மாதிரியே ஒரு டூப்பை செட்டப் பண்ணி ஓட்டு கேட்கறது கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி? ஏன்பா, விஜய் மாதிரியே ஒருத்தரை செட்டப் பண்ணி டூப்பை பிடிச்சி அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ரியலா இருக்கிற ஒரு மனுஷனையே கூட்டு போனதுக்கே நீங்க இவ்வளோ கதறீங்களே, ஃபீல் பண்றீங்களே. அங்க பாருங்க, கட் அவுட்டு விஜயோட கட் அவுட்டை அப்படியே கை காட்டுற மாதிரி செஞ்சு ஜீப்ல எடுத்து நிக்க வச்சிருவோம். ஜீப்ல நின்று கொண்டிருக்கும் அப்படியே விஜய் மாதிரியே நின்று கொண்டிருக்கும் அந்த கட் அவுட்டை பார்த்துட்டு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. என்னப்பா, விஜய் உருவத்தை போலவே இருக்கிற கட் அவுட்டை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்களா? போடுவாங்க. எங்க தன்னிச்சையாக ஆர்கானிக்கா கூடுகின்ற கூட்டங்க கட் அவுட்டை பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்களா? போடுவாங்க. திருச்சியில் திருவெரும்பூர் என்கின்ற தொகுதியில் நிற்கிற டிவிகே கட்சியோட வேட்பாளர் விஜயகுமார் விஜயோட கட் அவுட்டை வச்சுன்னு ஓட்டு கேட்டாலும் போட்டு அந்த விஜயகுமார் என்பவரை எம்எல்ஏ ஆகிடுவாங்க. ஏன்னா விஜய் என்கின்ற ஒரு அட்டைக்கு சாரி விஜயை போலவே இருக்கிற அந்த கட் அவுட் அட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இருக்கட்டும்,
விஜய் கட் அவுட் அட்டைக்கு பவர் இருக்கணும், தப்பு கிடையாது. இந்த கட் அவுட்டு அட்டைன்னு சொல்லும்போது எங்கேயோ கேட்ட குரல் ஞாபகம் வந்துச்சு. உதயநிதி அவர்கள் சொன்னார்கள், ஞாபகம் இருக்குங்களா? அட்டையை குறித்து இன்ட்ரோல நம்ம கூட சொன்னோமே. இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சய போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். தாஜ்மஹால் போட்டோல பார்த்திருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் போடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதுக்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். எக்ஸிபிஷன்ல வைக்கிற தாஜ்மஹால் ஈஃபில் டவர் அட்டையே மாதிரியே கொள்கை இல்லாத அட்டை, ஒரு தட்டு தட்டினா எல்லாம் கீழே விழுந்துரும்னு சொன்ன அந்த சமயத்தில் ஐயோ எங்களை அட்டைன்னு சொல்லிட்டாங்களே, பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பான்னு பதிலடி கொடுத்தாராமா விஜய். அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. பதிலடி கொடுத்தது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அவர் சொன்ன மாதிரி அட்டை ஆயிட்டீங்களே. இந்த பிரச்சார சமயத்தில் வைக்கப்பட்ட கட் அவுட் அட்டைக்கு முன்பாகவே மதுரையில் விஜய் கட்சிக்குள்ள சேர்ற புதிய மெம்பர்ஸ்கெல்லாம் பாருங்க, விஜய் மாதிரியே ஒரு கட் அவுட் பண்ணி, அந்த கட் அவுட் ஐடி கார்டு கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணி, ஒவ்வொரு ஐடி கார்டையும், ஒவ்வொரு மெம்பரோட ஐடி கார்டையும் அந்த விஜயோட கட் அவுட் கையில கொடுத்து விஜய் கிட்ட வாங்குற மாதிரியே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வாங்கி போறாங்க பாருங்க. உதயநிதி அவர்கள் அட்டைன்னு சொன்னாரு. சொல்லி சில தினங்களுக்குள்ளாகவே அப்பவே பாருங்க மதுரையில அட்டையாகி, விஜய் அட்டையாகி உண்மை நிரூபிச்சாரு. ஐடி கார்டு கொடுக்குற அந்த கட் அவுட் அட்டையை ஒரு படி மேல மிஞ்சி ஓட்டு கேட்கறதுக்கே பாருங்க விஜயை போலவே ஒரு கட் அவுட் அட்டையை செஞ்சு ஓட்டு கேட்டு, ஆமாம்பா உதயநிதி அவர்கள் சொன்னதை போல நாங்க வெறும் அட்டை தான்ப்பான்ட்டு வேற யார் நிரூபிக்கலைங்க. வேற யார் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க நிரூபிக்கல, விஜய் கட்சியை சேர்ந்தவங்க தான் நிரூபிச்சிருக்காங்க. விஜய் என்பவர் சாதாரண ஒரு அட்டைன்னு, அன்றைக்கு கொள்கை இல்லாத பொருட்காட்சியில் வைக்கிற அட்டை, சும்மா தட்னா டமால்னு விழுந்துரும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொன்னதுக்கு அவரை பார்த்து பவள விழா பாப்பா அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு பாப்பாவாக மாறி கட் அவுட் வச்சு ஊர் ஊரா தெரிஞ்சு நிக்குது. யாருப்பா? ஒரு பிரச்சாரத்தையே ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு அட்டவணை போட்டு முறையாக நடத்த துப்பு கிடையாது. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு முதல்வர் சீட்ல உட்கார போறாராம். சொந்த சுய அறிவை பயன்படுத்தி எதையுமே செய்யறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. வாழ்நாள் முழுக்க அடுத்தவங்க மேலேயே பழி போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரியே பழி போட்டு தெரிஞ்சுக்கினே இருக்கான். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துடும். ரிசல்ட் வந்த கையோடு ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லைங்களா, அவரு லாட்டரி டிக்கெட் விற்க போயிடுவாரு. இவர் இருக்கார் இல்லைங்களா விஜய், கட்சியோட தலைவன், அவரு சினிமா நடிக்க போயிடுவாரு. அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஆங்காங்கே செதறி வேற வேற கட்சியில கூட போய் சேர்ந்து அவங்கவுங்க பொழப்ப ஓட்டத்துக்கு போயிடுவாங்க. விஜயே நம்பிக்கொண்டு சுத்தி நிற்கிறாங்க பாத்தீங்களா இந்த தற்குறி கூட்டம். அந்த கூட்டம் பைத்தியம் பிடிச்சி போய் ஓட்டு போட்டவங்க எல்லாரையும் ரோடா போயிட்டு கட்சின்னு இருப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடுங்க, யாரை ஜெயிக்க வச்சிங்க, ஏன் எங்க தளபதி விஜய்க்கு ஓட்டு போடலன்னு ஊரா போயிட்டு தெருவா போயிட்டு எல்லாரையும் கட்சி வச்சுன்னு இருப்பாங்க. உண்மையிலேயே இதுதான் நடக்கும். விஜய் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாருமே ஏழை கிடையாது. எல்லாருமே பாருங்க, தேர்தல் முடிந்த பிறகு நல்லா அழகா அவங்கவுங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அழகா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே பாருங்க, ரோடா தெருவா சுத்த போறது விஜயை நம்பி போய் நிற்கிற இந்த விஜய் ரசிக கூட்டம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து முக்கியமா பாருங்க, விஜயோட டூப்பை குறித்தும், விஜய் மாதிரியே நின்று கொண்டிருக்கும் அந்த கட் அவுட் அட்டையை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.